ஹாய்ங்க எல்லாரும் என்ன பண்ணுறீங்க? இன்றைக்கி ஒரு மினி விலாக் தான் பார்க்க போகிறேங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ஒரு டீயை குடிச்சிட்டு ஒரு ஆஃபீஸ் கிளம்பிட்டாரு. வீட்டில் எல்லாத்துக்குமே ரொம்ப இருமலாக இருந்ததுனால நண்டு வாங்கிட்டு வந்து சூப் வைக்கலான்னு சொல்லிட்டு சூப் வச்சேங்க. அதுக்குள்ளே சர்ப்ரைஸ் விசிட்டாக தங்கச்சி வீடு வந்துட்டாங்க. அப்புறம் என்னங்க, சம்மர் வேறு. சின்னதாக பக்கத்தில் ஒரு வாய்க்கால் இருக்குது, அங்கே போகலான்னு சொல்லிட்டு எல்லோரும் பிளான் பண்ணிட்டோம். அப்புறம் வீட்டில் செஞ்ச ஃபுட்டெல்லாம் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாமே ஸ்நாக்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுட்டு வண்டி எடுத்துட்டோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே போனோடனே தண்ணியில் விளையாண்டோடனே குட்டீஸ் பசிக்குதுன்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பட்டிருக்கோம். அதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா தேவையான ஸ்நாக்ஸு வாட்டர் பாட்டில் எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு வாய்க்காலுக்கு போயிட்டாங்க. கிட்ஸ் ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. கிட்ஸ் மட்டும் இல்லைங்க, அம்மா சித்தின்னு எல்லாருமே தண்ணியில் இறங்கிட்டாங்க. அப்புறம் என்ன, டைவ் அடிக்கிறது, மீன் பிடிக்கிறது, நிறைய காம்படிஷனில் வச்சோங்க. வாயில் தண்ணி வச்சுட்டு மற்றவங்க என்ன தான் கிண்டல் பண்ணாலும் தண்ணியை வெளியில் துப்பவே கூடாது, அந்த மாதிரிலாம் காம்படிஷன் வச்சுருந்தோம். ரொம்பவே ஃபன்ஃபுல்லாக போச்சு அந்த நாள். தங்கச்சி ஊர் வந்து பார்த்திங்கன்னா அந்தியூர். நாங்கள் அங்கே போனோம்னா பர்கூருங்க, ஹில்ஸ் அது. ஸோ அங்கே போவோம், அது இன்னுமே நல்லா இருக்கும். தங்கச்சி வீடு வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் போல் குளிச்சுட்டு சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. நாங்கள் அதுக்கப்புறம் ஈரோடு மாரியம்மன் ஃபெஸ்டிவல் போட்டிருந்தாங்கங்க, அங்கே போயிருந்தோம். ஸோ ரொம்பவே கூட்டமாக இருந்தது. ஐரா எங்கே போனாலும் இந்த ஜவ்வு மிட்டாய் ஒன்று வாங்கி சாப்பிடாம வரவே மாட்டாங்க. அப்புறம் அங்கே புக்கு விற்கிற ஒரு தம்பி இருந்தாங்க, அவங்களுக்கு ஒரு அந்த மிட்டாய் ஒன்று வாங்கி கொடுத்தோம். ஸோ அந்த தம்பியை சாப்பிட்டு போயிட்டாங்க. நான் ஐரா கிட்ட சொன்னேன், பார்த்தியா அந்த தம்பியில் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, நீ சொஃபிஸ்டிகேட்டடாக இருக்க, ஸோ அதுக்கு டெடிக்கேட்டடாக நல்லா படிக்கணும், அந்த மாதிரிலாம் அட்வைஸ் பண்ணி கொண்டுட்டு இருந்தேன். பட் ஐரா எதையும் காதில் வாங்கின மாதிரியே தெரியலைங்க. அப்புறம் என்ன, வீட்டுக்கு வந்துட்டு டின்னர் சாப்பிட்டு டே முடிச்சிட்டோம்.